சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில நம்ம காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். வழக்கம் போல் நம்முடைய மலைமாத ஆலயத்தில் சிறப்பு சிலுவை பாதையாக இன்று நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆண்டவருடைய பாடுகளை நாம் கல்வாரி மலையிலே அனுபவிப்பது போல மலைமாதா இந்த திருத்தலத்திலே மலை மீது ஏறி அந்த பாடுகளை உண்மையாகவே அனுபவித்து ஜெபிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு தந்தை அருட்தந்தை வி செல்வராஜ் மேட்டுப்பட்டி பங்கு தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு நான் வரவேற்கின்றேன். அதேபோல நம்முடைய உதவி பங்கு தந்தையர்கள் சிறப்பாக நம்மோடு வந்திருக்கின்றார்கள். தந்தையர்களை நான் அன்போடு நான் வரவேற்கின்றேன். அதோடு இந்த சிலுவை பாதை சிந்தனை குழுவினரை ஒவ்வொரு ஆண்டும் 3 வாரங்கள் பாதைகள் எல்லாம் சரி செய்து தகுந்த தயாரிப்பு செய்து இந்த நாளை முழுமையாக ஒப்புக் கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சிலுவை பாதையின் சிந்தனை குழுவினர் ஒவ்வொருவரையும் சிறப்பான முறையில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்துகின்றேன். இறை மக்கள் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். சிறப்பாக மேட்டுப்பட்டி மற்றும் வெளியூர்களில் இருந்து இந்த ஆண்டு பாண்டிச்சேரியிலிருந்தும் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலிருந்து இருக்கிற அனைத்து பங்கு இறை மக்களையும் மலைமாத தாயின் சார்பாக உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்த சிலுவை பாதையில 3 முக்கியமான விஷயம். கூட்டமா நம்ம போற வழியில யார் பேசலாம், பேசாம போலாம். நம்ம பேசுறதுனால மற்றவங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கக்கூடாது. பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் பாதம் சமர்ப்பிக்கிறேன். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் பாதம் சமர்ப்பிக்கின்றேன். ஆமாண்டவரே, எங்கள் அன்பு செய்வதற்கு உங்களுக்கு பிடித்தமானது ஒரு காரியம் கூட சில சமயத்தில் இல்லாமல் போயிருது. நாங்கள் குறைகளோடு வாழ்கிற மக்கள், பலவீனங்களோடு வாழ்கிற பிள்ளைகள், பாவத்தோடு உமக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கூட அற்ப இச்சையான இன்பத்துக்காக அந்த பாவத்தை செய்தவர்கள். அன்றைக்கு யூதர்கள் தான் உன்னை அறியாமல் தெரியாமல் அடித்தார்கள், உதைத்தார்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் நீ உயிருள்ள தெய்வம் என்று அறிந்தும் கூட எங்க பாவங்களால உங்களை காயப்படுத்துறோம், கண்ணீர் வடிக்க வைக்கிறோம், வேதனைப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம். இப்படி உமக்கு எதிராக பாவம் செஞ்சாலும் கூட, குறைகள் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட எங்களை நேசிக்கிற அன்பு தெய்வம், பேரன்பு. இன்றைக்கு எங்க மீது வைத்திருக்கிற அன்புல குறையிறதே இல்ல. உங்க அன்பு, நாங்க தான் குறைவான அன்புள்ளவர்கள். உங்க நெஞ்சோடு நாங்க பாவம் செஞ்சாலும் கூட மனவருந்தி அப்பான்னு வரப்ப அந்த ஊதாரி தந்தையை போல ஓடி வந்து உங்க மார்போடு அரவணைக்கிற இறக்கமுள்ள தெய்வம் அப்பா. அந்த அன்புனாலதான் விண்ணகத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்தீங்க. எங்க பாவத்தை சுமந்து தீர்த்தீங்கப்பா, உயிரை கொடுத்தீங்க, ரத்தத்தை சிந்தினீங்க. அந்த பாடுபட்ட எங்களுக்காக எங்களது முன்னாடி இருந்த மக்களுக்காக, இனி பிறக்க போகிற மக்கள், இந்த மனித குலம் எல்லாருக்கும் ஜீவன் கொடுப்பதற்காக, எச்சரிக்கை கொடுப்பதற்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்ட தெய்வம் அப்பா. அந்த பாடுகளை தான் இன்னைக்கு எங்க மேட்டுப்பட்டி சமூகம் இன்னும் இந்த தாயுடைய மாதாவுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிற பல பங்கிலிருந்து, பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற எல்லா மக்களும் ஒரு தாயும், அந்த தாயும் பிள்ளைகளா, அந்த தாய் எங்களுக்காக ஓடி இணைந்து வேதனைப்பட்ட தாய். அந்த தாயோடு இணைந்து உங்க பாடுகளை கடுமையான வெயிலாக இருந்தாலும் கூட இதே மாதிரி இதை விட அதிகமா நீங்க வேதனைப்பட்டிருக்கீங்க. உங்க பாடுகள் நாங்கள் எல்லாரும் தியானிக்க கூடி இருக்கிறப்ப ஒரு தாயின் பிள்ளைகள், அந்த மாதாமலையின் தாயின் பிள்ளைகளா, ஆண்டவரே உங்கள் சிறுமை பாடுகளை தியானித்துக் கொண்டு வருகிற, ஜெபித்துக் கொண்டு வருகிற எங்க ஆத்ம கண்களாலே அந்த பாடுகளை பார்த்துக் கொண்டு வருகிற இந்த சிறுமை பாதை ஜெப நேரத்திலே இந்த ஜெபத்துக்கு எந்த தடைகள் இருந்தாலும் எல்லாம் எடுத்துருக்கப்பா. ஆண்டவரே இந்த சிறுமை பாதை செய்கிற தடுக்கிற எல்லா அசுத்த சக்திகளையும் உமோடு ஒன்றிக்க, உமோடு இணைந்து உங்கள் பாடுகளை தியானிப்பதற்கு எது தடைகளாக இருந்தாலும் அதெல்லாம் உங்க நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம் சாமி. ஆண்டவரே உமோடு இணைந்து ஜெபிக்கிற, உம்மை பார்த்து உமோடு பேசுகிற அந்த ஜெப ஆவியை எல்லோரும் மீது ஊற்றணும் சாமி. அந்த அக்கினி ஆவி, உமோடு ஒன்றிக்கிற ஆவி, உமோடு நீ பேசுகிறதை கேட்கிற ஆவி, நாங்கள் பேசுகிற அந்த எங்க ஜெபத்தையும் என் அப்பா கேட்கிறார் என்ற ஆழமான விசுவாச ஆவியை, நம்பிக்கை ஆவியை எல்லோருக்கும் தாருமப்பா. அவநம்பிக்கை ஆவியை எடுத்துரு சாமி. இது ஒரு ஜாலியாக, இது ஒரு சேலஞ்சாக நம்ம ஏறுவோம் அப்படிங்கிற அந்த மனதில் யார் வந்தாலும் அதெல்லாம் எடுத்துருக்கு சாமி. நான் செஞ்ச பாவத்துக்காக நான் இடத்துல இந்த சிலுவை பாதை செய்ய வந்திருக்கிறேன். நான் செஞ்ச பாவம், என் குடும்பம், என் முன்னோர்கள், எங்க பங்கு மக்கள் செய்கிற எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் பண்ணப்பா. இந்த சிலுவை பாதையில நாங்க பங்கெடுக்கிறப்பா, எங்க பாவங்களை எல்லாம் மன்னிக்க சாமி. பாவத்தோடு பாடுகளை நாங்க தியானிக்க முடியாது. எனவே பரிசுத்தமான சிந்தனை, பரிசுத்தமான பார்வை, பரிசுத்தமான இதயத்தோடு இந்த பரிசுத்தமான மாதா மலைகளை அந்த தாயோடு வர நம்புறோம். அந்த தாயோடு இணைந்து இந்த பரிசுத்தமான மலைக்கு நாங்கள் ஏறி செல்ல ஆண்டவரே தடைகளாக இருக்கிற எல்லா பாவங்கள், செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம் செய்கிற சிலுவை பாதையிலே, இந்த சிலுவை பாதை செய்வதற்கு தடைகளாக இருக்கிற எல்லா பாவத்தையும் எவ்வளவு எடுத்துருக்கு. அந்த இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற அந்த ரத்தமும் நீரும் எல்லா பாவ அழுக்குகளையும் கழுவிட்டு சார் பரிசுத்த மகனாக, பரிசுத்த மகளாக இந்த சிலுவை பாதையில் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை, உங்க மன்னிப்பை, உங்க இரக்கத்தை, உங்க மனம் எங்களை பார்த்து மகனை, மகளை, என் பாடுகளை தியானிக்க வந்திருக்கிற என் பிள்ளைகளை, உன் பாவத்தை எல்லாம் என் ரத்தத்தை நான் கழுவிட்டேன், என் கூட சேர்ந்து வாடு, ஒவ்வொருவரோடு பேசி உன் பாவத்தை மன்னிச்சு சொல்லி எல்லாரையும் மன்னிச்சு ஆசீர்வதிக்கப்பா. மன்னிப்பின் ஆவியாளர் எங்களிடம் இருக்கிற பகைமை, வெறுப்பு, கசப்பு, பழிவாங்க எண்ணம், வைராக்கியம், கோபம், தந்திரம் என்ற எல்லா பாவ ஆவிகளாக இருக்கு. ஆண்டவரே உமது இரக்கத்தின் ஆவியாலே, அருளின் ஆவியாலே, ஆசீர்வாதத்தின் அந்த ஆவியாலே எங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க, இறங்குங்க. நாங்கள் சிலுவை பாதையில ஏறும் பொழுது எங்களுக்கு பலமாக சார், நீங்க முடியாட்டி கூட எந்திரிச்சு அந்த கல்வாரி மலை உச்சிக்கு போய் எங்களுக்காக உயிரை கொடுத்தீங்கப்பா. எனவே உங்க பாடுகள் தியானிக்கிற நேரத்தில் எங்களுக்கு உடல் பலத்தை கொடுங்க, மன பலத்தை கொடுங்க, ஆன்மீக பலத்தை கொடுங்க. உங்க அற்புத பிரசன்னம்
இந்த நேரத்தில் எல்லோரையும் ஆட்கொள்ளும் அந்த பிரசனத்தோடு இந்த ஜெபம் சிலுவை பாதை செய்யக்கூடிய அந்த உணர்வு கொடுங்க, ஆசையை கொடுங்க, ஏக்கத்தை கொடுங்க. எங்கள் அன்பு மலை மாதாவே, எங்களுக்காக இயேசுவோடு சேர்ந்து வேதனைப்பட்ட தாயே, இன்றைக்கும் தாம் பிள்ளைகளுக்காக விண்ணகத்திலே மன்றாடி கொண்டிருக்கிற அந்த தாயான நீ இந்த மலையில வாழ்கிறீப்பா, வாழ்கிற தாயம். அதனால நாங்கள் நம்பிக்கையோடு சிறப்பாக பிரசனத்தை மலையில உணர்கிறோம். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து என் பிள்ளைகளுடைய பாவத்தை போக்கி என் பிள்ளைகளுடைய எல்லா பாவ பழக்கங்களை நீக்குவதற்கான சக்தியை கொடுத்து என் பிள்ளைகள் எந்த வேண்டுதலோடு இந்த மலை என் மாதம் என்னுடைய மலைக்கு வந்திருக்கிற வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி என் பிள்ளைகளுக்கு மனம் திரும்பி நல்ல மகனா மகள வளர்க்கக்கூடிய சக்தியை கொடுத்து என் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பா. இந்த சொல்லிப்பாதை வழியா, திருப்பதி வழியா, பக்தி பேச்சு வழியான்னு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கணுமா. புரிதல்களை பரிந்து பேசுங்க. அப்ப அந்த ஜபத்தை எல்லாம் உங்க பாதத்துல சமர்ப்பணமாக்கணும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் இதே எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் செயலாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரியை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் அனைவர் மீதும் மனவிலகி நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்ம எல்லோரையும் நிறைவான ஆசீர்வாதமான அன்பு வாழ்வு கடித்துச் செல்வாராக. ஆமென். திவ்ய இயேசுவே, எங்கள் நேசத்துக்குரிய இரட்சகரே, இதோ அடியோர்கள் எங்களுக்காகவும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்களுக்காகவும் உமது திவ்ய இரக்கத்தை கேட்டு மன்றாடும்படி தாழ்ச்சி வணக்கத்துடனே உமது திருப்பாதத்திலே விழுந்து கிடக்கின்றோம். உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கப் போகின்ற அடியோர்கள் எல்லோருக்கும் அளவில்லா பேரு பலன்களை தந்திரலும் சுவாமி. அழுகை பிரலாபத்திற்குரிய திருச்சிலுவையின் பாதையை அனுசரிக்கையில் நாங்கள் முழுவதும் மனம் திரும்பி மெய்யான துக்க மனஸ்தாபப்பட்டு இவ்வுலகத்தின் துன்பம், சோதனை, அவமானங்களை மகிழ்வுடனே ஏற்றுக்கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்தரலும். திவ்ய மாதாவே, புனித மரியே, சிலுவையின் பாதையிலே எங்களுக்கு முந்தி நடந்ததினால் அதை எங்களுக்கு காட்டி படிப்பித்தவள் நீரே. பக்தியுள்ள இந்த முயற்சியை அனுசரிக்கும் இந்நேரத்தில் பரிசுத்தாவியான எங்கள் இருதயத்தில் வருவிக்கும் நல்ல மனசாபத்தையும் தேவசிநேகத்தின் பட்டுதலையும் திருத்துவரான இறைவன் தமக்கு செய்யப்பட்ட நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளும்படி நீரே மன்றாட வேண்டும் என்று உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளையாடாதையும் தீமையில் விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் முரணே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். தாங்கள் கொண்டு வந்திருக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்களை கீழே தண்ணீர் கொண்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சமையல்